ஆம்ஸ்ட்ராங்கே கொன்றது பாஜக நிர்வாகியா? யார் அந்த செல்வராஜ்? பதற வைக்கும் கொலையில் பின்னணி சொல்லிட்டு பல விஷயங்கள் வல்லுவது. பகல்கான் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பாஜக பிரமுகர் செல்வராஜை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் சென்னையில் வெட்டி கொல்லப்பட்டு உள்ளனர் கூலிப்படையால். பெரம்பலூரில் உள்ள அவரது இல்லம் அருகே வெளியே நின்று கொண்டு இருந்த ஆம்ஸ்ட்ராங்கை உணவு டெலிவரி செய்தவர்கள் போர்வையில் எப்படின்னா அடையாளம் தெரியாதவர்கள் கும்பல் ஒன்று அவர் வெட்டி சாய்த்து உள்ளது. ஆம்ஸ்ட்ராங் கழுத்து தலை உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு கடும் காயம் ஏற்பட்ட நிலையில் சென்னை கிரீம் சாலையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் உயிரிழந்து உள்ளனர். இதை அடுத்து தாங்க சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் இன்று தினம் உடல் கூறி ஆய்வு செய்யப்பட்டுள்ளது. நாளைய தினம் அவரது உடலை அடக்கம் செய்ய அவரது உறவினர்கள் திட்டமிட்டு உள்ளனர். இறுதி சடங்கில் கலந்து கொள்வதாக பஜன் சாவின் கட்சியின் தேசிய தலைவர் மாயாவதி சென்னை வர இருக்கிறாங்க. இந்த சம்பவங்க ஒரு நாடு முழுவதும் ஒரு பெரு ஏற்படுத்தி உள்ளது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி, பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, விடுதலை சிறுத்தை கட்சி திருமாவளவன், காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருகை, பாஜக நிறுவன தலைவர் ராமதாஸ், வேற திராவிட கழக தலைவர் கீர வீரமணி உள்ளிட்ட பல தலைவர்கள் இரங்கல் தெரிவித்து உள்ளனர். மேலும் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு விட்டதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி இருக்கிறார்கள். ஆம்ஸ்ட்ராங் கொலை தொடர்பாக கொலை செய்யப்பட்ட ரவுடி ஆற்காட்டு சுரேஷின் தம்பி ஆற்காடு பாலா, ராமு, சந்தோஷ், திருவேங்கடம், அருள், மணிமன்னன், திருமலை, செல்வராஜ் ஆகியவரை போலீசார் கைது செய்து இருந்துள்ளனர். இதில் கைது செய்யப்பட்ட திருநுன்றூர் பகுதியைச் சேர்ந்த 48 வயதான செல்வராஜ் என்பவரை பாஜக எஸ்டி பிரிவுகளை மண்டல தலைவராக இருந்தது வருவதாக நியூஸ் 18 சேனல் சரிங்களா நிறுவனம் செய்தி வெளியிட்டு உள்ளது. ஆம்ஸ்ட்ராங் கொலை தொடர்பாக சென்னை மாநகர காவல் ஆணையர் சந்தீப் ரத்தூர் செய்திகளை சந்தித்து உள்ளனர். ஆந்திரோ பண மோசடி வழக்கிற்கும் ஆம்ஸ்ட்ராங் கொலை தொடர்புக்கு உள்ளதா என செய்தியாளர்களிடம் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்து அவர் சில தகவல் எப்படின்னா வெளியே உள்ளது. அது குறித்து விசாரணை நடத்தி வருகிறோம். அது குறித்து முழுமையான சொல்ல முடியாது. 2023ஆம் ஆண்டில் முதல் 6 மாதத்தில் 63 கொலை நடந்து இருந்துள்ளது. ஆனால் இதுவரை 58 கொலை மட்டுமே நடைபெற்று உள்ளதாக தெரிவித்து உள்ளனர். சரண் அடைந்தவர்களின் உண்மை குற்றவாளிகள் இல்லை என திருமாவளவன் குறித்து எப்படின்னா கேள்வி எழுப்பியுள்ளனர். 3 மணி நேரத்தில் கிடைத்த தகவல்களை வைத்து குற்றவாளிகள் கைது செய்து உள்ளோம். அவர்கள் கூறுவது குறித்து நிச்சயம் விசாரிப்போம். இது அனைத்தும் விசாரணையில் ஒரு பகுதி. கொலை தொடர்பான அனைத்து கோணங்களுக்கும் விசாரணை நடத்தி வருகிறோம் என கூறி உள்ளனர்.